வெல்கம் டு மினி டாக்கீஸ். இரட்டா இது வந்து மலையாள திரைப்படம். 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இரட்டான்னா இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துடைய டைரக்டர் வந்து இது முதல் படம்னு நம்பவே முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு அப்படியே 100% வந்து பெர்ஃபெக்ஷனாக படம் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இந்த படத்தை நடித்த ஜார்ஜோடைய நடிப்பு வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இவரோட நடிப்பை வந்துட்டு கமல் சாரே வந்து இந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் வந்து பாராட்டியிருக்காரு. அதாவது உங்களை பார்த்து நான் பொறாமப்படுறேங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இவருடைய நடிப்பு வந்து இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய நடிகர் வந்துட்டு ஜார்ஜை பாராட்ட வந்து மிகப்பெரிய விஷயமாக நம்ம நினைக்கணும். இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது வந்து டியூவல் ரோல் பண்ணிருக்காப்புல ஜார்ஜ் வந்து ஒருத்தர் வந்து ஒரே ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்க. பிரமோத்துங்கிற வந்து டிஎஸ்பி, ஏஎஸ்ஐ இருக்கிற வந்துக்கிட்டு வினோத். இவங்க 2 பேருமே வந்துக்கிட்டு சுத்தமாக பிடிக்காது. அதாவது அண்ணன் வந்து அவர் மேலே அந்த அளவுக்கு கோவம் கிடையாது. தம்பி தான் வந்து அண்ணன் மேலே ரொம்ப கோவம். காரணம் என்ன, சின்ன வயசில் வந்துட்டு அதனுடைய அம்மாவும் அண்ணனும் வந்துட்டு தன்னை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அது வந்து விஸ்வரூபம் எடுத்து அதை அண்ணன் எது சொன்னாலும் வந்து ஆப்போசிட்டாக செய்கிற அளவுக்கு ஒரு கேரக்டராக இருக்காப்புல. அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகி மனைவி வந்து கை குழந்தையோட பிரிஞ்சு போயிடறாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து அப்படியேப்பட்ட அந்த ஏஎஸ்ஐ வினோத் வந்துட்டு ஸ்டேஷன்லேயே வந்துட்டு இறந்து கிடக்கிறாப்புல. ஃபஸ்ட்டு சீனே அதான் உங்களுக்கு. அதாவது அன்றைக்கி வந்து ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டு ஒரு மினிஸ்டர் வராரு. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காண்டி வந்து விழா நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழலில் ரிப்போர்ட்டர்ஸு, பப்ளிக் எல்லாமே வந்திருக்காங்க. பக்கத்து கிரவுண்டில் வந்துட்டு பசங்கள்லாம் கிரிக்கெட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் அந்த படத்துடைய ஆரம்ப காட்சி நகரம் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த விழா நடக்கிற அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து குண்டு வெடிக்கிற சத்தத்தை கேட்டு எல்லோரும் போய் பார்க்குறா. அவர் வந்து வினோத் வந்து இறந்து கிடக்கிறாப்புல. துப்பாக்கி குண்டு, அதாவது சூசைட் பண்ணாரா இல்லாட்டி அவரே வேறு யாராவது கொண்டுட்டாங்களா ஸ்டேஷனில், இப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இப்போ அது இன்வெஸ்டிகேஷன் வந்துக்கிட்டு நடக்குது உங்களுக்கு. இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கடைசி ½ அன் ஹவரில் வந்து தன்னுடைய அண்ணனே வந்து சார்ஜ் எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாப்புல. இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு அழுத்தமான கிளைமேக்ஸோடு முடிக்கிறாங்க. அதாவது படம் முடிஞ்சு கூட வந்துட்டு அந்த வந்து நம்ம வந்து நகராமல் அந்த ரோலிங் டைட்லேயே பார்க்குற அளவுக்கு வந்து மனசு நம்ம கடத்து போயிடும். அந்தளவுக்கு வந்து அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸ் உங்களுக்கு. அவசியம் பாருங்கள். இப்போ மிக பிரமாதமான படம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.